ஹாய் சார். ஹலோ சந்தோஷ். உங்கள்கிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் சார். சொல்லுங்க. சார் லீன் சம்மந்தமாக ஒரு மீட்டிங்கில் டொயோட்டா நடக்குதுங்க சார். ம். அப்போது டாச்சி ஓகினோ என்ன சொல்கிறாருன்னா, அதாவது டாச்சி ஓகினோ டொயோட்டோட ஃபவுண்டர். எஸ் சார். ம். டிபிஎஸோட ஃபவுண்டர் சார் அவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மெம்பர்ஸ்ட்டெல்லாம் கேட்குறாரு, வேஸ்ட்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா தான் என்ன சொல்லியிருப்பீங்க? வேஸ்ட்னா நினைக்கிறேன்னா எது யூஸ் இல்லாத இருக்கோ வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அங்கே இல்லை இருக்கு. ப்ரொடக்ஷனில் இருந்து எது வேஸ்ட்டோ சொல்லி எஸ் சார். நினச்சிருப்பேன். ஸோ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்ம மணி ஏதாவது ஒரு அண்டர் யூட்டிலைஸில் போடுறோன்னா அது ஒரு வேஸ்ட்டு, மெட்டீரியல் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ம். பட் டாச்சி ஓகினோ ஒரு வித்தியாசமான பதிலோட வராரு. எந்த ஒரு ஆக்ஷன், ப்ராசஸ், மோஷன் எது ஒரு ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணலையோ அதை தான் அவர் வேஸ்ட்டுங்கிறாரு. ஸோ ஜாப்பனீஸில் முடான்னு அவர் சொல்கிறாரு அதை. அப்போது நன்னிலம் ஈக்குவலேஜ் லீன் சீரீஸில் இன்றைக்கி என்ன டாபிக்? ஸோ இன்றைக்கி நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்டஸ், அதாவது முடா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லீன் இப்போ ஐடி செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், ஈவன் தோ ஹாஸ்பிட்டல் செக்டாரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஃபார்முக்கு ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எந்த அளவுக்கு இந்த 3 செக்டாரில் முக்கியமோ அதை விட அதிகமாக ஃபார்மிங்க்கு முக்கியம். ஏன்னா ஃபார்மில் தான் அதிகமான வேஸ்டஸ் ஜென்ரேட் ஆகுது. முடாவில் பார்த்தா மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்டஸை டாச்சி ஓகினோ லிஸ்ட் பண்ணுறாரு. அந்த வேஸ்டஸ் என்னென்னா டிம்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரோனிமில் பார்க்கலாம் நம்ம. டிரான்ஸ்போர்ட், இன்வென்ட்ரி, மோஷன், வெயிட்டிங், ஓவர் ப்ரொடக்ஷன், ஓவர் ப்ராசஸிங் அண்ட் டிஃபெக்ட். இதுதான் அந்த 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்டஸ். ஃபஸ்ட்டு வேஸ்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போது ஃபார்மில் தண்ணி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, குடத்தை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இறைப்பாங்க. அது ஒன் ஆஃப் த வேஸ்ட். அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு லோக்கல் பேர் இருப்பார், ஆனால் அது தெரியாமல் நம்ம 60 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அங்கே போய் நம்மளுடைய ஹார்வெஸ்டட் ப்ரொடியூஸை விற்றுட்டு வருவோம். இதெல்லாம் பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டில் முக்கியமான வேஸ்ட் ஒரு ஃபார்ம்னு பார்த்தா. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நன்னிலத்தில் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகவும் எல்லாமே பக்கத்துலேயும் நம்ம டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறோம். செகண்ட் வேஸ்ட் இன்வென்ட்ரி. நம்ம சீட்ஸை அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணி வச்சுப்போம், ஆனால் அதோட முளைப்பு திறன் போயிடும். அதே மாதிரி விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு உர மூட்டையை வாங்கி நம்ம குமிச்சு வச்சுப்போம், ஆனால் மழை பெஞ்சோன்னு என்னாகும், தண்ணியில் கரைஞ்சி அதெல்லாம் போயிடும். ஸோ லீனில் பார்த்தா உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஸ்டோர் பண்ணுங்கள், எவ்வளோ தேவையோ அதை ஸ்டோர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். தேர்டு வேஸ்ட் மோஷன். ஒரு ஃபார்மர் தேவையில்லாமல் குனிஞ்சு எடுக்கிறது. அது இல்லாமல் ஒர்க் சைட்டுக்கு ஒரு டூல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் ஃபார்மோட எண்டில் இருக்கும், அங்கே போய் எடுத்துகிட்டு வருது. பட் ஒர்க்கு நம்ம ஆன் ஃபீல்டில் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த வேஸ்ட். மோஷனில் பார்த்தா இந்த வேஸ்டஸ்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டோர் ரூமை நம்ம உள்ளே கொண்டு வைப்போம். இதுதான் நம்ம லீன் பிரின்சிபல் சொல்லுது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் வெயிட்டிங். ஸோ வெயிட்டிங் இஸ் ஐடில் டைம். இந்த ஐடில் டைம் பார்த்திங்கன்னா ப்ரொலாங்காக இருக்கும்போது பார்த்தா நமக்கு நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் ஒவ்வொரு விஷயமும் ஓவர்டியூ ஆகிட்டே போயிட்டுருக்கும். லைக் நமக்கு மெட்டீரியல்ஸ் அட் த டைம் சேம் டைம் இன்புட்ஸ் வராது. அண்ட் தென் ஃபார்மர்ஸ் உள்ளே என்ன வேலைன்னு எனக்கு தெரியாமல் இருப்பாங்க. டிராக்டர் உழவோட்ட வந்திருக்கும், பட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த டைமில் ஃபார்மர் எந்த ஏரியாவை நம்ம பிளாட் ஓட்ட போகிறோம்னு தெரியாமல் இருப்பார். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த வேஸ்ட்டு. ஸோ லீனில் ஃப்ளோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். when the flow breaks everything breaks. Fifth waste over production. இந்தியன் அக்ரிகல்ச்சரில் ஓவர் ப்ரொடக்ஷன் தான் ஒன் ஆஃப் த மேஜர் வேஸ்ட்டு. காரணம் என்னென்னா டொமேட்டோ ஃபார்மராக இருக்கட்டும், பேடி ஃபார்மராக இருக்கட்டும், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, பட் அதை எங்கேயுமே சேல் பண்ண முடியல. இதுக்கான ரீசன் என்னென்னா டிமாண்ட். யாருமே டிமாண்டை பொறுத்து க்ரோ பண்ணுறது கிடையாது. பக்கத்து காட்டில் என்ன போடுறாங்கன்னு பார்த்து அந்த டைமில் என்ன அதிகமாக போயிட்டுருக்கோ அதை பார்த்து போடுறாங்க, பட் ஃபியூச்சர் யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபோர்காஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லீன். ஸோ சிக்ஸ்த்து வேஸ்ட் ஓவர் ப்ராசஸிங். ஓவர் ப்ராசஸிங் என்னென்னா ஒரு அவுட்கம்மை நம்ம கிடைக்கிறதுக்கு ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த அதிகமாக பண்ணிகிட்டு இருப்போம், பட் அது நெசசரியே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தா நம்ம பஞ்சகவியை தெளிச்சிட்டே இருப்போம், பட் அதை 2 டைம்ஸ் தெளிச்சா போதும். தண்ணி விட்டுட்டே இருப்போம், தண்ணி ஃப்ளட்டிங்கில் விடுவோம், பட் ட்ரிப்பு போட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு வாட்டர் சோர்ஸ் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓவர் ப்ராசஸிங் தடுத்தோம்னா நமக்கு இன்புட் காஸ்ட், ரிசோர்ஸ் காஸ்ட்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ தட் ஃபார்மர் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ 7th அண்ட் லாஸ்ட் வேஸ்ட் இஸ் டிஃபெக்ட். டிஃபெக்ட்டுங்கிறது ஆல் டைப் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியில் வரும். ஸோ ஹார்வெஸ்ட் தெரியாமல் ஒரு ப்ரொடியூஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அண்ட் தென் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் அப்போது ஒரு ப்ரொடியூஸை தவறான முறையில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டோரேஜ், இதெல்லாம் டிஃபெக்ட்ஸில் வரும். ஸோ லீன் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரில் ஒரு யூனிக் கான்செப்ட். ஸோ நன்னிலத்தில் இப்போ தான் லீன் சம்மந்தமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வேரியஸ் ஃபீல்ட்ஸில் லீன் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற யாராவது எங்கள் கூட கொலாபரேட் பண்ண நினச்சா we are open to collaboration. நம்மளோட நன்னிலம் ஈகோ வில்லேஜ் கம்யூனிட்டியில் நீங்களும் சேர விருப்பப்பட்டீங்கன்னா ஓன ஏக்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு நம்மளோட வெப்சைட் செக் பண்ணுங்கள்.